ஒரு தமிழ் மன்னன் போர்ல 2 காலையும் இழந்துடுறான். ஆனா அவன் போராடணும்னு நினைக்கிறான். போராடணும்னு நினைக்கும் போது 2 சோல்ஜர்ஸ கூப்பிட்டு 2 கால்கள் இருந்த அந்த சோழ மன்னன் என்ன அப்படியே மேல தூக்கிங்க, 2 கையில கத்திய கொடுங்கன்னு சொல்லிட்டு கால் இல்ல கையில கத்திய வச்சுக்கிட்டு பல பேரை கொன்னான்றது சரித்திரம். இப்ப இந்த மாற்றுத்திறனாளிங்க வந்தாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது அந்த சோழ மன்னனுடைய கதை தான் எனக்கு நினைவுல வருது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும். கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், நான் பெர்மனன்ட் லேபரர்ஸ், நாங்க போராடினா உனக்கு காதுல கேட்காதா? கேட்கும். துனிஷியான்றது ஒரு ஆப்பிரிக்க நாடு. அதுல இந்தியாவில இருக்கிறது டெமோக்ரஸி, அந்த நாட்டுல இருக்கிறது கிளப்டோக்ரஸி. அரசாங்கமே மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடின்னு போயிடுவான். போலீஸ்காரன் மக்கள் கிட்ட இருந்து காசை திருடிடுவான். ஆர்மி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கும். அங்க முகமது ஓய்சஸ் அப்படின்ற ஒரு வேர்க்கல்ல வைக்கிற மாற்றுத்திறனாளி, அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஒரு மாற்றுத்திறனாளி வேர்க்கல்ல வைக்கிறான். தினம் வராரு அங்க ஒரு போலீஸ்காரரு. நம்ம போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் அவங்கள சொல்லல. அந்த நாட்டுல இருக்கிற போலீஸ்காரர் வராரு, குடா காசன் பிடிக்கிறாரு. தினம் பிடிக்கணும்னா அவன் வெறுத்து போறான். மேல முறையிடவே முடியாது. there is no appellate authority to complain about that. அப்ப அவன் என்ன பண்றான், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு கேன் நிறைய பெட்ரோல் எடுத்துட்டு வரான். பெட்ரோல் எடுத்துட்டு மேல ஊத்திக்கிட்டு அந்த ஊருடைய மைய பகுதியில நின்று கொளுத்திக்கிறான். மறுநாள் அந்த ஊர்ல புரட்சி வெடிக்குது. அந்த ஊருடைய பிரசிடென்ட் விரட்டப்படுறான், அந்த நாட்டை விட்டு விரட்டப்படுறான். அந்த வேர்க்கல்ல விற்கிறவன், வேலையற்றவன், அந்த சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளி அவன் தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்துகின்றல. அந்த ஊர்ல அரப் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது அரபு நாடுகள் எல்லாம் ஆட்சி மாற்றங்கள் நடந்துட்டே வரும். இது அரப் ஸ்பிரிங், அதாவது அரேபிய நாட்டுல வசந்தம் வீசுதுன்னு சொல்லுவாங்க. அதை தொடக்கி வச்சுட்டு அவன் தான். அந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் எம்டி, நீங்க இவங்க நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ், யூ மே கால் them with different misnomer. ஏன் நீ எலின்னு சொல்லலாம், பூனிய புலின்னு சொல்லலாம், நீ எதனா கூப்பிட்டுக்கோ, ஆனா நீ விரட்டப்படுவ. அதுதான் கேஜிஎஃப் ஓட வரலாறு. அதாவது எம்பி சொல்லணும், எம்எல்ஏ சொல்லணும், எவனும் சொல்ல வேண்டாம். இந்தியாவுடைய அரசியல் சட்ட சாசனம் முன்னுரை, இது பிரியாம்பல் ஆஃப் இந்தியா. அரசியல் சட்ட சாசனத்தை பத்தி ஐயா ஏஆர் பாபு காம்ரேட் பேசினாங்க. அதனுடைய முதல் பேஜ் நீ தெரிஞ்சா, we the people of India solemnly constitute to declare that India is a sovereign, secular, socialist, democratic republic. 5 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. மத சார்பற்ற, அதாவது ஒரு தன்னாட்சி பொருந்திய ஒரு ஜனநாயக குடியரசு நாட்டை சமத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கிறோன்றது அம்பேத்கர் அந்த சட்டத்தில் எழுதியிருக்காரு. அதுல we the government of India எழுதல, we the MLA எழுதல, we the MP எழுதல. என்ன எழுதிருக்கிறோம்? we the people. நாங்க தான் people தான், மக்கள் கிட்ட தான் ஜனநாயகம் இருக்கு. அதனால எம்பி எல்லாம் சால்வ் பண்ண மாட்டான், எம்எல்ஏ சால்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றோம், நம்ம போராடுறோம். செத்து விழுந்தாலும் இங்கே எழுந்துக்கிறது இல்ல. எவன் இங்க வராத போறான்னு பார்ப்போம். we shall share this island. இந்த தீவு நாடான இங்கிலாண்டை நாங்க பாதுகாக்குவோம். we shall fight on the beaches, we shall fight on the landing ground, we shall fight in the street, we shall fight on the hill, we shall fight everywhere, but we will never surrender. ஏய், நான் தெருவுல போராடுவேன், வீதி முனையில போராடுவேன், மார்க்கெட்ல போராடுவேன். நாங்க சொல்றேன்டா, சைனாட் மேல போராடுவோம், ஜெல்லிமோட்டு மேல போராடுவோம். இதெல்லாம் நாங்க ஏற்படுத்தின மலை, செயற்கையான மலை. எங்க தாத்தா முப்பாட்டனுடைய உழைப்புக்கான சான்று அது. எங்களை போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா எம்எல்ஏ? யாரும் அதிகாரம் கொடுத்தது? ನಿಮ್ ರಾಜಕೀಯ ನಿಮ್ಮೂರಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இது போராட்டத மண்ணு. இது எங்களுக்கு தெரியும் போராட. எத்தனை லீடர்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா? தோழர் சிவா பேசினாரு. அவருக்கு நிகர உங்க அரசியல் கட்சியில் எவனாவது பேசுறதுக்கு திராணி உண்டா? தெம்பு இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? நீங்க எங்களுக்கு சொல்ற போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு 1930 கேஜிஎஃப்ல இந்த இடத்துல நடந்த போராட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா. அந்த போராட்டத்துல டோக்கன் கொடுக்கறான் எல்லாரும், அடிமைகள் மாதிரி. கேஜிஎஃப்ல வேலை செய்யற சுரங்க தொழிலாளிகளும் டோக்கன் கொடுக்கறான். அந்த டோக்கனை சில திருட்டு கம்மநாட்டிக்கு வாங்கிக்கிட்டு அப்புறம் வெள்ளக்காரன் கைக்கூலியோட உள்ள போய் திருடின்னு போயிடும். இத வெள்ளக்காரன் தடுக்கணும். அதுக்கு கையில ஒரு இரும்பு காப்பை போட்டு அப்படியே வெல்ட் பண்ணிடணும்.
கழட்டவே முடியாது, அடிமை சின்னம். இதை நாங்க ஒத்துக்க முடியாது, பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும் ஒத்துக்க முடியாதுன்னு போராடுறான். போராடின பிறகு அங்க வந்து ஷூட்டிங் நடக்குது, ஃபயரிங் நடக்குது. மைசூர் கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ்காரனும் சேர்ந்து நம்மள அடிக்கிறான். ஒன்னா நின்னு எதிர்த்து போராடி 44 பேர் படுகாயம் அடைகிறாங்க, மரணம் அடைகிறாங்க. அதை வேணான்னு வெள்ளைக்காரனே விரட்டணுங்கிறாங்க. எங்களை வந்து இங்க போராடக்கூடாதுன்னு சொல்றியா? யாருடா நீ எதுல போராட்டம் பண்ணிக்கிற? எங்க கிட்ட லீடர்ஷிப்புக்கு பஞ்சமா? இங்க இருக்கிற ஒருத்தர் லீடர் தான். எங்களுக்கு லீடர்ஷிப் பஞ்சம் இல்லையே. பெண்கள் வந்து அதை சொல்லுவாங்க, விமன் ஆர் மென்ட் ஃபார் குக்கிங், கிளீனிங் அண்ட் மேக்கிங் பேபிஸ்னு. குழந்தை பெற்றுக்கிறது, சமைக்கிறதுக்கான கருவிடுவாங்க. இங்க வந்து பாடுறா இவங்க காலில் விட்டா, டேய் முட்டாள், இங்க வந்து எங்களை போராட்டம் வேண்டாம். பிஜிஎம்எல் போராட்டம் தோற்றத்துக்கு ஒரே ஒரு காரணம். ஏன் தோற்றோம்? அப்ப பெண்களை நம்ம அரசியல் படத்துல 20 குழால தண்ணி பிடிக்குவாங்க, வீட்டுக்கு வந்து ரேஷன் போவாங்க, 5 நாள் ரேஷன். ஃபர்ஸ்ட் ரேஷன் வாங்குறவங்க 5-6 நாள் ரேஷன் வாங்குறவங்க கடன் வாங்குவாங்க, ரேஷன் புக் அடமானம் வைக்குவாங்க. உலகத்தில ரொம்ப கொடூரமான ஒரு வட்டி முறை அது. அதனால அவங்க அரசியல் படுத்தப்படல. இப்ப பாத்தியா, தினம் நான் பாக்குறேன், வீடியோல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஒரு லதா கோதண்டன் ஒரு லேடி பேசுறாங்க. she was blasting like anything. பெண்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் கண்டிப்பா அந்த போராட்ட வெற்றி. இதுதான் உலக சரித்திரம். எம்டி, நீ ஏன் மை டியர் ஃப்ரெண்ட் எம்டி, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கேட்டுங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அரசியல் சட்ட சாசன பிரிவு 19(1) freedom of expression. Every citizen is assured to express his thought, opinion, oral, written or in electronic format without fear. பயம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லலாம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன் அவன் நம்மள வந்து பிஜேஎம்ல பண்ண மாதிரி பண்ண முடியாது? இப்ப சோசியல் மீடியாலாம் இருக்கு, எல்லா இயக்கங்களும் வராங்க. அப்ப அந்த மாதிரி ஆதரவு இல்லை. டே 1 நல்ல போராட்டத்துல இருந்தேன். நானே கொளுத்துக்கலாம் கூட நினைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். ஆனா இப்போ சோசியல் மீடியா இருக்கு, மக்கள் வெகுஜன மக்கள் கிட்ட பரவிச்சு. மக்கள் போராட்டம் தோத்த வரலாறே கிடையாதுயா, என்னைக்குமே வரலாறு கிடையாது. ஒன்னே ஒன்னு சொல்றேன், ரைட் டு லைஃப், இது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நோ பர்சன்ஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி கேன் பி டிப்ரைவ்ட் அதர் தென் தி எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் லா. அம்பேத்கருடைய மதி நுட்பத்துக்காக சொல்றேன். நோ பர்சன், இந்த வார்த்தை நோன்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். நோ நெவர்ன்றது நெகட்டிவ். ஆனா நெகட்டிவ்ல எழுதிட்டு அம்பேத்கர் பாசிட்டிவ் வச்சிருக்காரு. அம்பேத்கர் ಬರೆದಿರುವ ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ನೋ ಎಂದು ಬರೆದಿದ್ದಾರೆ. ನೋ ಎಂದು ಬರೆದು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ பாசிட்டிவ் மீனிங் ಇದೆ. நோ பர்சன் ஏன் சொன்னாரு? நோ இந்தியன் சொல்லிருக்கலாம், நோ சிட்டிசன் சொல்லிருக்கலாம். அவர் ஏன் நோ பர்சன் சொன்னார்னா, இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வரான், நம்ம இந்தியன் போட்டா அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு இருந்தாக்கா, வெளிநாட்டுல இருந்து வரணும் போட்டு தள்ளிடலான்ற அர்த்தம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. பர்சன்னா இந்திய மண்ணுக்குள்ள எவன் வந்தாலும் அவனுக்கு உயிருக்கும் உடம்புக்கும் உத்தரவாதம் இருக்கணும். அதனால நோ பர்சன்ஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஷால் பி டிப்ரைவ்ட் அதர் தென் தி எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர் ஆஃப் லா. அதனால நம்ம பயப்பட வேணாம், உட்காருவோம். எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டோம், ரேஷன் கார்டு அடமானம் வச்சுட்டோம், சம்பள புக்கு அடமானம் வச்சுட்டோம். இதெல்லாம் நம்ம எல்லாம் பாக்காதா? நம்ம ஒன்னும் மாளிகையில வாங்கி 8 கம்பார்ட்மெண்ட் டாய்லெட் 300 குடும்பம் லைன்ல நின்று யூஸ் பண்ணிட்டோம். எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேல அக்யூட் பாவர்ட்டி, விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி கிடையாது. நம்மளுடைய வறுமையை அவன் ஆயுதமா எடுக்க யூஸ் பண்ணா, let us unweaponize that man CMD. அந்த CMD அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை புடிங்கிடுவோம். அதனால தயவு செஞ்சு எழுந்துக்காதீங்க. உங்க போராட்டம் உலகம் தழுவிய அளவுல பரவி இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. சோசியல் மீடியால பாருங்க, நம்ம கேஜிஎஃப் தோழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க தாண்டா உட்காருவோம், எழுந்துக்க மாட்டோம். மிஸ்டர் நாராயணசாமி, பிளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட், ஹியர் திஸ் கிளியர்லி. நாங்க எழுந்துக்க போறது இங்கதான் இருப்போம். பெங்களூர்ல வேணும்னா பாதி பேர் அங்க அனுப்புறோம், டெல்லிக்கு வேணும்னா ஒரு 10 பேர் ஜந்தர் மந்தருக்கு அங்க அனுப்புறோம். ஆனா இங்க உட்காருவோம்டா, தீர்வு இல்லாத எழுந்துக்கிறது இல்ல சார். அவன் வருவான், இங்க பேசுறதுக்கு பந்தல்ல. நம்ம போயிட்டு உங்களை பார்க்காத அவன் திருப்பி அனுப்பணும்னு அவசியம் இல்ல. அவன் வருவான், வர வைப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத்.